Hello guys, welcome to Ganu channel. இது data type and variables ஓட part 2 வீடியோ. இந்த வீடியோல நம்ம variables எப்படி programmatically கிரியேட் பண்றது, then data types எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தியரிட்டிக்கலா பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்து பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் டிவி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போது ஃபினிஷ் கொடுத்துட்டு தென் மறுபடியும் அந்த பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த கிளாஸுக்கு டிவி டெமோ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒரு மெயின் மெத்தட் எழுதணும். மெயின் மெத்தட் எப்படி எழுதணுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அரே கொடுத்தீங்கன்னா இதுதான் மெயின் மெத்தட். மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் தான். உங்களுக்கு எப்போவுமே இது மறக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸையும் வேரியபிள்ஸையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸு, அந்த மெயின் மெத்தடு, ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு கன்ஃபியூஷனாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸை மட்டும் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் இந்த கிளாஸு ஆப்ஜெக்ட்லாம் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேரியபிள் டேட்டா டைப்னு சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து அது தலைகீழாக டீச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஜாவாவை நம்ம இப்படி தான் படித்தாகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெயின் மெத்தடுக்கு உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இந்த விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸுக்கு உள்ளார ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். இப்போ இதை கான்ஸ்டண்ட்டாக அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாவா வந்து இந்த மெயின் மெத்தடில் இருந்தால் ரன் ஆகும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு உள்ள விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. கிளாஸு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்லாம் நம்ம வரும்போது உங்களுக்கு இந்த மெயின் மெத்தடு இதை பற்றின ஐடியா கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த ஜாவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவாவோட பேசிக் ஸ்ட்ரக்சரே கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குது. இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் உங்களால் ப்ரோக்ராமே நீங்கள் எழுத முடியாது. ஸோ அதனால தான் இந்த பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை ரன் பண்ணி பார்க்கணுனாலும் இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேணும். ஆனால் நான் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே. இந்த மெயின் மெத்தட் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். கிளாஸை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. மெயின் மெத்தட் பற்றி டீட்டெயிலாக வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாவாவில் ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி ஜாவாவில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இது ஏன் எரர் அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவாவை பொறுத்த அளவில் நீங்கள் எந்த வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஜாவா எரர் தான் அடிக்கும். போன வீடியோவில் டேட்டா டைப்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம இப்போ ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேட்டா டைப் அங்கே கொடுக்க போகிறோம். அது என்னென்னா இன்டீஜர். அதோட கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட். இந்த கீவேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏல வந்து எரர் அடிக்கலை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் காட்டுது. இதுக்கு அடுத்து ஒரு சிஸ் அவுட் போடுறேன். சிஸ் அவுட் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு system.out.println அப்படிங்கிறத எக்லிப்ஸே எழுதி கொடுத்துரும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாமல் system.out.println அப்படின்னு டைப் அடிக்க ட்ரை பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கிடைக்கும். இப்போது இதுக்குள்ளே நம்ம அந்த ஏயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏயை நாங்கள் போட்ட உடனேயே இங்கே எரர் அடிக்குது பாருங்கள். த லோக்கல் வேரியபிள் மே நாட் ஹாவ் பீன் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கல் வேரியபிள்னால் இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன். வேரியபிளில் 3 டைப் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிற 3 டைப் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லோக்கல் வேரியபிள்ஸ். இந்த லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்தடுக்கு உள்ள நீங்கள் எப்போல்லாம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது
இனிஷியலைஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா, நம்ம போனதில் பார்த்தோம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு லோக்கல் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏதாவது வைக்கணும். ஸோ இப்போது நான் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஜாவா பொறுத்த அளவில் நீங்கள் எந்த லைன் கோடை முடித்தாலும் செமிகோலனோட முடிக்கணும், அது மேண்டிட்ரி. ஒரு லைனோட எண்டிங்லேயும் செமிகோலன் கொடுக்கணும், அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன், இந்த எரரும் போயிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 0 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பொறுமையாக போக போக பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா மெத்தடுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நீங்கள் எப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அதை கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். இதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா டைப் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸ்ட்ரிங் மீன்ஸ் தியரிட்டிக்கலாக கேட்டிங்க அப்படின்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் ஸ்ட்ரிங். ப்ரோக்ராம் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தையும் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா கேரக்டரும் ஒன்றா சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரிங். நம்ம என்ன சொல்லுவோம்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்ட்ரிங். இப்போது பி அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த பி அப்படிங்கிற வேரியபிளில் நான் டெக் கனு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஜாவாவில் நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜாவா அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்காது. இங்கே பாருங்கள் எரர் த்ரோ பண்ணோம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஜாவாவில் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அது கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டபுள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சீன் வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது பி, இது சி. ஓகே, இது பாருங்கள் 0 டெக்கனு 00. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டெசிமல் வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டபுள் இது கூடவே இன்னொன்று இருக்குது, ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் டபுள் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட சைஸ் தான் வேறு. ஆனால் இந்த ஃப்ளோட்டில் ஏன் இப்படி ஸ்டோர் பண்ணால் எரர் அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ளோட் கொடுக்குறீங்களோ அப்போது உங்களோட வேல்யூக்கு அப்புறம் இந்த மாதிரி எஃப் அப்படிங்கிறத மேண்டட்ரியாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் ஃப்ளோட் அதை ஃப்ளோட்டிங் வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் இருக்க ஒரு சின்ன வித்தியாசம். டபுளில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எஃப் கொடுக்கணும் இல்லை, ஃப்ளோட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஆனால் டபுளில் நீங்கள் நிறைய லென்த் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளோட்டில் உங்களால் கம்மி லென்த் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமில் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணணும். டேட்டா டைப்ஸை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இந்த வேரியபிள் இந்த டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத அங்கே கொடுக்கறதுக்காக இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். வேரியபிள் நேம் அது யூசர் டிஃபைன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சிருக்க நேமை நீங்கள் ரெண்டாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த டியை நான் கனுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இந்த சி இருக்கிற இடத்துல நான் கனுன்னு கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3.5 அப்படிங்கிறது அங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கனு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, வேரியபிள் நேம் கனு. ஸோ அந்த கனுவை கூப்பிட்டதுனால அங்கே 3ன்னு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலே பார்த்தோம், வேரியபிள் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரை நீங்கள் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்களோ அப்போ அதுக்குள்ளே இருக்க வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நடந்திருக்கு. கனு அப்படிங்கிறத கூப்பிட்ருக்கோம். ஸோ அதில் உள்ள வேல்யூவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுதான் டேட்டா டைப் அண்ட் வேரியபிளோட பேசிக். இப்படி தான் இதை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். என்னடா சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் கிளாஸுக்கு நடுவில் ஜஸ்ட் இதை ப்ரோக்ராமில் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி நான் டெப்த்தாக சொல்லி கொடுக்கணும்னு நான் இப்போ ட்ரை பண்ணலை. இப்போ சொன்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நம்ம மெல்லமாக போக 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 அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்படி தான் ஒரு வேரியபிளை டேட்டா டைப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
தென் இதில் நிறைய டேட்டா டைப்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம். லாங்கு, பைட்டு, ஷார்ட்டு இதெல்லாம் இன்டீஜர் ஃபேமிலியில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். நான் 4 கிளாஸை காமிச்சு ஒன்று ஒரு சைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அந்த சைஸ் சார்ட் கூகுளில் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த சைஸ் சார்ட்டை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஒன்னோட சைஸ். இப்போ இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கு, பைட்டுக்கு ஒரு சைஸ் இருக்கு, தென் ஷார்ட்டுக்கு ஒரு சைஸ் இருக்கு, லாங்குக்கு ஒரு சைஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு சைஸ் இருக்கு. இந்த சைஸுக்குள்ள தான் நீங்க ஒரு வேரியபிள்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஒரு வேரியபிளில் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த டேட்டா டைப்போட சைஸை பொறுத்து இருக்குது. ஏன் இதுக்கு சைஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாவாவில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கான ஸ்பேஸ் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுக்கும் சைஸ் இருக்குது. இந்த சைஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் எஸ் கேப்ஸில் இருக்குது. ஆனால் டபுள், ஃப்ளோட் எல்லாம் இன்ட்டுலாம் ஸ்மாலில் இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்களேன், ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கேட்டகரியில் வரும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னா ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் டைப்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி இது வந்து ரன் ஆகும். இந்த இன்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் என்னால் நல் வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரிங் ஜி ஈக்குவல் நல். இந்த ஸ்ட்ரிங்கில் என்னால் நல் அசைன் பண்ணிக்க முடியும். ஆனால் இன்ட் ஜஸ்ட் ஐ கிவ் டெஸ்ட். ஆனால் இங்கே என்னால் நல் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன எரர் வரும்னு பார்த்தீங்கன்னா, cannot convert null to int. ஓகேவா? இந்த int அப்படிங்கிறது டைரெக்டாக வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் அப்படி கிடையாது, ரெஃபரன்சஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போவே நிறையா இருக்குது. கிளாஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்த்தோம். இது எப்படிதான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதில் இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை மட்டும் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதில் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நம்ம அந்த வீடியோவில் கேரக்டருங்கிறத சொல்லலை. அந்த கேரக்டருங்கிறதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது. வீடியோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் மறுபடியும் இந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.